ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா நீங்க நம்ம ரீல்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும், நம்மளோட சில்வர் பட்டன் வந்து யூடியூப் சேனல் வந்துருச்சு. பட் ஆனா எனக்கு இது பர்சனலா நான் இதை ஒரு வாய்ஸ் நோட்டா போடவே இல்லை. லைக் ஒரு ரீல்ல ஜஸ்ட் ஒரு பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு விட்டுட்டேன். எனக்கு இது வாய்ஸ் நோட்டா போடணும்னு அவ்வளோ லைக் ஆசை. பிகாஸ் உங்களால மட்டும்தான் என்னால வந்து இந்த சில்வர் பட்டன் வாங்க முடிஞ்சது. நிறைய பேருக்கு ஆக்சுவலி இது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். பட் எனக்கு இதையும் நான் ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு இன்ஃபுளுசரை நான் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரிதான் இந்த யூடியூபையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஷனலுக்கு எனக்கு ஒரு 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 அங்கீகாரமா ஒரு ஒரு நீ முன்னாடி போ அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். எனக்கு இது மற்றவங்களை விட எனக்கு இது ஸ்பெஷல். ஸோ இது வந்து உங்க முன்னாடி மறுபடியும் ஓபன் பண்ணி காட்டணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருந்தது. நான் ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட சில்வர் பட்டன் அழகா மிரர் மாதிரி வேற இருக்கு. நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ரெக்கக்னைஷனா நான் இதை எடுத்துக்கிட்டு தான் லைக் போகணும் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களாலதான். ஸோ இதுவுமே உங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இது நான் உங்க முன்னாடி ஓபன் பண்ணிட்டு தான் நான் வால்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நான் வைக்கவே இல்லை. ஸோ இனிமே நான் இதை வந்து வால்ல வச்சுட்டு நான் எங்க வைக்கிறேன் அப்படின்றத சீக்கிரமாவே காட்டிடுறேன். அண்ட் இந்த சில்வர் பட்டனோட இந்த மாதிரி வந்து ஒரு லைக் பேம்ப்ளெட் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. எப்படி இருந்ததோ அப்படியே உள்ள வச்சுட்டு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்ரிடே நான் ஸ்டாப்பா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதா. இது எல்லாமே கலந்துதான் வரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாடி லோஷன் தான், பிளம்மோட பாடி லோஷன். இதோட ஃபிளேவர் பாத்தீங்கன்னா வெனிலா அண்ட் கேரமல் இருக்கும். அண்ட் வித் கொக்கோ பட்டர் இருக்கும் பாடி லோஷன் இருக்கும். இது வந்து லைக் நான் யூஸ்வலாவே வந்து நம்ம லைக் காலேஜ் லைக் அந்த 12th அந்த ரேஞ்ச்ல எல்லாம் வந்து வாஸ்லின் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். வாஸ்லின்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். லைக் எல்லோ கலர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த கொக்கோ பட்டர் ஒரு ஃபிளேவர். இது ரெண்டும் தான் என்னோட ஃபேவரட்டா ரொம்ப நாள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த லைக் அந்த பாடி பட்டரை. அதுக்கப்புறமா நான் ஒரு பாடி பட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப மைண்டடா, ஏன்னா எனக்கு அது ஒண்ணு நமக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. அப்படி நான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் மாத்தினது வந்து இந்த பிளம்மோட இந்த பாடி பட்டர் தான். இதை வந்து இந்த ஆஃபர்ஸ்ல எல்லாம் போடுவாங்க இல்லையா அமேசான்ல, அப்ப வந்து இதை வந்து நான் 420 rupeesக்கோ 425 rupeesக்கோ ஏதோ வாங்கியிருந்தேன். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாடி லோஷன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல. இது சம்மருக்கா இருக்கட்டும் விண்டருக்கா இருக்கட்டும் அவ்வளோ ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் ஸ்கின்னை. லைக் ஹோல் பாடியுமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஈவன் அண்டர் ஆர்ம்ல கூட இதை தாராளமா அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் முக்கியமா வந்து இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். லைக் வாஸ்லினோட கொக்கோ பட்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு பிடிக்கும். ஏன்னா இதுல வந்து வெனிலா அண்ட் கேரமல் ஃபிளேவர் கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி ஓபன் இது அந்த பம்பிங்கையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் இருக்கும். ரொம்ப வாட்டராவும் இருக்காது, ரொம்ப கிரீமியாவும் இருக்காது. ஸ்கின்ல வந்து ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். ஸோ 2 ஸ்வைப் தான் நம்ம போட்டோம், அதுக்குள்ளேயே வந்து நல்லா வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கைக்குள்ள அதுக்கப்புறம் இந்த கால்ல எல்லாம் நல்லா வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இது வந்து தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து என்னோட டெய்லி எவ்ரிடே யூஸ்ல வந்து இது கண்டிப்பா இருக்கும். நான் எப்படின்னா லைக் எனக்கு நைட்டு படுக்கும் போதும் எனக்கு வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அந்த நரிஷ்மெண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ நான் குளிச்சுட்டு வந்து டே டைம்லயும் யூஸ் பண்ணுவேன், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நைட் டைம்லயும் யூஸ் பண்ணுவேன். அப்படி நான் யூஸ் பண்ணாலே எனக்கு இது தாராளமா 3 months கிட்ட வரும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான லிப் பாம். ஸோ இது வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி வந்து என்னோட செகண்ட் டைம் ரீபர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் டாட் அண்ட் கீயோட SPF 50 இருக்கக்கூடிய ஒரு லிப் பாம். இது வந்து நான் விண்டர்ல வாங்கினேன்னு சொல்றதை விட நான் சம்மர்ல வாங்கினேன். ஏன்னா சம்மர்ல நமக்கு ஃபேஸ்க்கு மட்டும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கும் போது லிப்க்கும் SPF இருக்கிற மாதிரி தேடி பார்க்கும்போது எனக்கு இது கிடைச்சது. அண்ட் மோரோவர் நம்ம டஸ்கி டோன்ல இருக்கனால டிண்டட் லிப் பாம்லாம் வந்து பிங்க் ஷேட்லாம் அவ்வளவா நமக்கு பர்டிகுலரா எனக்கு சூட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைக் பெரி டிண்டட் லிப் பாம் வந்து இது நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால இப்போ வந்து இதை வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்னோட டப்பா வந்து செடியன் வந்து எங்க போட்டான்னு தெரியல. ரொம்ப லைட்டா எடுத்தா போதும். இங்க தெரியுதா?
ஒரு மாதிரி மைல்டா ரெட்டிஷ் டோன்ல இருக்கும். அது வந்து நல்லாவே ஆக்சுவலி டஸ்கிக்கு சூட் ஆகும். அண்ட் ரொம்ப லைட்டா எடுத்தாலே அண்ட் லைக் எப்படி சொல்றதுன்னா ஹோல் டே நல்லாவே இருக்கும். இப்ப நைட்டு நீங்க போட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்களா வந்து பிரஷ் பண்ற வரைக்கும் அந்த லிப் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த வெடிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பிக்மெண்டடா இருக்கும். இல்லைன்னா அதெல்லாமே நல்லாதான் இருக்கும். பட் தூங்கும் போது நமக்கே ஒரு பழக்கம் இருக்கும் லிப்ஸ் அப்படி கடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்து லிப்ஸை நீங்க டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிப் பாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேர்ட் ஒன் வந்து எல்லாருமே டெய்லி யூஸ் பண்றதுதான் இந்த வாட்டர் பாட்டில். ஸோ இப்போ வந்து லைக் டெலிவரி லைக் டெலிவரி பீரியட், அதுக்கப்புறம் வந்து பிரெக்னன்சி பீரியட், அந்த டைம்ல எல்லாம் வந்து சிப்பர் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் வந்து டயட், அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ் பீரியட் வரும்போது எனக்கு அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஒன்ஸ் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா போய் பிடிச்சு குடிக்கிறதுக்கு சோம்பேறியா இருக்கு. சோ அதனால வந்து இந்த சிக்னோரோ வேர் வந்து வாங்கியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர் வாட்டர் பாட்டில். சோ இது வந்து நான் ஒரு 2 டைம் குடிக்கணும் அப்படின்னாலே எனக்கு போதுமானதா இருக்கும். மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வாட்டர் பாட்டில். அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது, என் கையை விட்டு போகாம இருக்கிறது வந்து இதுதான். அண்ட் என்னோட வெயிட் லாஸ் பீரியட்ல வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்க ஒன்று ரிப்பீட்டடா அப்படின்னாலும் இதுதான். இதை மட்டும் சரி எனக்கு தூக்கி போட்டு தெரியுதா ஒரு மாதிரி கிராக் விட்டு உடஞ்சிருக்கு. இந்த வெயிட்டோட தூக்குறேன்னு சொல்லி தூக்கி அப்படியே குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்க போய் கீழே போட்டுட்டாங்க. சோ அதனால இது மட்டும் இங்க உடஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் லைக் நம்ம தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தண்ணி லீக் ஆகாம இதை நான் வந்து பார்த்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் இது. வெயிட் லாஸ்ல இருக்கமோ வெயிட் லாஸ்ல இல்லாம இருக்கமோ கண்டிப்பா வந்து உங்களுக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நீங்க மஸ்டா வச்சுக்கணும். ஏன்னா வந்து அதுவும் முக்கியமா இந்த டாட்லர்ஸ் இருக்க வீட்டுல எல்லாம் வந்து கண்டிப்பா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சுத்தமா தண்ணி குடிக்கவே மறந்துருவோம், அவங்க பின்னாடியே அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால. ஒரு கட்டத்துல யோசிச்சா நம்ம தண்ணியே குடிச்சிருக்க மாட்டோம். அந்த ஹோல் டேஸ் அந்த சாப்பிடுற அந்த டைம் தவிர மற்ற டைம்ல எல்லாம் நம்ம தண்ணியே குடிச்சிருக்க மாட்டோம். என்னோட லைக் வெயிட் லாஸ்க்கு முன்னாடி, நான் இந்த வெயிட் லாஸ் பீரியட்ல இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய நாள் அப்படிதான் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ ரெகுலரா வந்து என்னோட வெயிட் லாஸ்ல மேஜர் வந்து இது ஒரு பார்ட்டாவே இருக்கு, தண்ணி குடிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு நோட் போட்டே நான் வச்சுட்டேன், கண்டிப்பா நான் ஸ்ட்ரிக்டா குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இது பாத்தீங்கன்னா சிம்பிள் பிராண்ட்ல இருந்து. அண்ட் இது வந்து எனக்கு எத்தனாவது பாட்டில்னே தெரியல, அந்த அளவுக்கு நான் இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் எவ்ரிடே நான் மேக்கப் போட்டாலும் மேக்கப் இல்லைனாலும் அண்ட் மார்னிங் நைட் ஆஃப்டர்நூன் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தாலும் ரிப்பீட்டடா வந்து எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரே ஃபேஸ் வாஷ் அப்படின்னா இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ் தான். ஏன்னா எனக்கு வந்து லைக் பிரெக்னன்சி டைம்ல வந்து கொஞ்சம் வந்து லைக் இந்த நெக் கிட்ட, அதுக்கப்புறமா வந்து இந்த ஹேண்ட் எல்போ, அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஐ, இதுல எல்லாம் வந்து லைக் நிறைய வந்து டார்க் சர்க்கிள்ஸ், இந்த பிளாக் மார்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிக்மெண்டடா எனக்கு சடனா ஆச்சு. பட் இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான். நம்ம நெக் கிட்ட எப்படின்னா நம்ம யூஸ்வலா ஃபேஸ்ல எடுப்போம், ஸோ அதையே நான் நெக் ஃபுல்லாவே அப்ளை பண்ணுவேன். இது வந்து பேர் தான் சிம்பிள், பட் ஆனா இது சிம்பிளே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணும். இதுல எந்த கலரும் இருக்காது அண்ட் எந்த ஃப்ரெக்ரன்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் ஈவன் தோ இது ரொம்ப ஆக்னி ப்ரோ ஸ்கின்னா இருக்கட்டும், இல்ல ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் இது. அண்ட் முக்கியமா இது யூஸ் பண்ணும்போது இதால ஸ்கின்னுக்கு ஏதாவது வருது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இந்த ஃபேஸ் வாஷ்ல இருந்ததே கிடையாது. வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியுற ஒன், ஐப்ரோ. எவ்ரிடே யூஸ்ல மஸ்டா இது இருக்கணும். இது என்னோட ஃபேஸ்ல இல்ல அப்படின்னா நான் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி நான் ஃபீல் ஆவேன். சோ அதனாலயே நீங்க என்னோட சின்ன வயசு போட்டோல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் மட்டும் எனக்கு வந்து சேஞ்சே ஆயிருக்காது. ஈவன் நான் எப்ப சொல்றேன்னா என்னோட சின்ன வயசுனா அரௌண்ட் ஸ்கூலிங் டைம்லயே சரி, ஸ்ட்ரிக்டா வந்து அந்த டைம்ல எல்லாம் ஐப்ரோஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த டைம்ல கூட நான் வந்து லைட்டா, அப்பெல்லாம் வந்து பென்சில் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஐடெக்ஸ் பென்சில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டா இப்படி டிராப் பண்ணிட்டு போவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஐப்ரோ, ஏன்னா எங்க அம்மாக்கும் ஐப்ரோ இருக்காது, அதே மாதிரி வந்து எங்க பாட்டிக்கும் ஐப்ரோ இருக்காது, எங்க ஃபேமிலியும் ஒரு ஐப்ரோ இல்லாத ஒரு ஃபேமிலி. எனக்கு இந்த ஐப்ரோ எல்லாம் நவ்வையா இருக்கிற ஒரு ஆளுங்கெல்லாம் பார்த்தா அப்படியே பொறாமையா இருக்கும், எப்படா உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நேச்சுரலாவே இருக்கும். பட் எனக்குலாம் வந்து அதனாலயே நான் வந்து ஐப்ரோ வந்து லைக் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுவேன். ஸோ எப்பவுமே என்னோட ஃபேஸ்ல வந்து அது இருந்தாதான் நான் பிரைட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மினி விளாக்ல மட்டும்தான் நம்ம அந்த டைம் பண்ண முடியாது அப்படின்றதுனால சம்டைம்ஸ் வந்து அப்படியே நின்றுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைக் ஐப்ரோ மட்டுமாவது நான் கண்டிப்பா போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ரோ பார் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து
இது ஆக்சுவலி ரொம்ப அஃபோர்டபுள் சைட்ல இருக்கிறது. இது வந்து நான் வந்து ரெகுலர் யூஸ்க்கு மினி பிளாக் எடுக்கும் போது இல்ல சும்மா இருக்கும் போது டெய்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐப்ரோனா இதுதான். பட் நான் எங்காவது வெளியில போறேன் அப்படின்னா அந்த டைம் வேற யூஸ் பண்ணுவேன். லைக் அனஸ்தேஷியாவோடது இல்லைன்னா பிஎஸ்சியோட அந்த ஜெல் டைப்ல இருக்கும் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி டிஃபால்ட்டா ரெகுலரா ரிப்பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த ப்ரோபார் தான். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் 02 அப்படின்ற ஒரு ஷேடு. இது வந்து நான் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் அமேசான்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து இந்த பிளிங்கிட் ஜெப்டோல எல்லாம் இது இருக்கும். ஸோ அதுல வந்து டக்குன்னு வாங்கினா 10 நிமிஷத்துல கொண்டாந்து கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி தான் இதுல நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 ஷேட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுலயும் இந்த லாஸ்ட் ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலா இருக்கும். எல்லாருக்கிட்டையும் டிஃபால்ட்டா இருந்து யூஸ் பண்ற கிளிப் அண்ட் சாட்டன் பேண்ட் தான். சோ எனக்கு பெருசா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க அப்படின்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு 2 ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னா எய்தர் போனி போடுவேன், அப்படி இல்லைன்னா இந்த கிளிப் போட்டுட்டு சென்டர் கிளிப் போட்டுட்டு விட்டுருவேன். சோ இது 2 மட்டும் தான். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரீ ஹேர்ல பார்க்கலாம். சோ எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தலையை பின்னி எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, எனக்கு நானே பிணிக்கிறதுக்கு சோம்பேறி. ஸோ மற்றவங்களுக்கு நம்ம நல்லா பண்ணுவோம், பட் எனக்கு நானே பிணிக்கிறதுக்கு சோம்பேறி. அண்ட் மோரோவர் என்னோட ஃபேஸ்க்கு அது சம்டைம்ஸ் சூட் ஆகுமோ சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு அதனால வந்து கம்ஃபர்டபுளா போனிடெயில் அப்படி இல்லைன்னா சென்டர் பார்ட்டிஷன் போட்டு ஒரு கிளிப் போட்டுட்டோம் அப்படின்னா என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து எவ்ரிடே நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். பட் நான் ஏதாவது ஒரு விளாக் எடுக்கிறேன் இல்ல நான் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறேன் டெய்லி அப்படின்னா கண்டிப்பா இது 2 யூஸ் பண்ணுவேன். 2மே அஃபோர்டபுள் தான். ஒன்னு வந்து லாக்மியோட 925, இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைக் பில்கிரீமோட ஒரு மினி மேட் லிப்ஸ்டிக். இது ஐ திங்க் ஒரு 100 rupees வரும்னு நினைக்கிறேன். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். நான் இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் அந்த ஆஃபர் டைம் வரும்போது தான் பார்த்து வாங்குவேன். ஸோ அதனால நமக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இது ஒரு பிங்க் ஷேட் இருக்கும், அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு நியூட்ரல் ஷேடான கோகோ சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஷேட் ப்ரௌன் ஷேட் இருக்கும். ஸோ இது 2 மட்டும் தான் நான் வந்து லைக் யூஸ் பண்றேன் டெய்லி வேர்ல. நான் லிப்ஸ்டிக் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இது 2 மட்டும் தான். இப்போ நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த லாக்மியோட கோகோ சாஃப்ட். இதை தான் நான் யூஸ் பண்றது. ஸோ இவ்வளவுதான். இதெல்லாம் தான் நான் ரெகுலர் பேசிஸ்ல ரிப்பீட்டடா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இது இல்லாம நம்ம நார்மலா எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பவர் பேங்க், சார்ஜர், அதுக்கப்புறம் ஹெட்செட் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அது எல்லாமே காமன் அப்படின்றதுனால இது பர்டிகுலரா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் நிறைய பேர் இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து லிப்ஸ்டிக்கோட அஃபோர்டபுள் கலெக்ஷன்ஸ் டஸ்கிக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ சீக்கிரமாவே இந்த வீக் எண்ட் ஆகுறதுக்குள்ள அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும் ஏதாவது போடணும் அப்படின்னா எது ரிலேட்டடா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ 1-2 வகையில கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். This is the next video. Bye.